ஸோ வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஸோ ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா டைப்ஸ், அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டேட்டா டைப்ஸ். நம்ம ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆஸ் எ லேர்னர் அப்படிங்கும்போது ஒரு 8 டேட்டா டைப்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ வாட் ஆர் தே அப்படின்ற போது நம்ம யோசிச்சோம் வச்சுங்களேன். இப்போ நியூமரிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாமே எப்படி வரும்னா, இன்ட்டு, சரி ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறேன், பைட்டு, இன்ட்டு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட், அண்ட் தென் வந்து ஷார்ட் இன்ட்டு வரும், பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு அண்டு லாங்கு, இது மாதிரி வரும். அண்ட் தென் நியூமரிக்கலில் ஆல்சோ நமக்கு என்ன சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பாயிண்டிங் வேல்யூஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் நமக்கு வந்து வரும். அதாவது லைக் ஃபுட் அண்ட் டபுள் இது வந்துடும். இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா, இந்த பாயிண்டிங் வேல்யூஸ் அதில் வந்துடும். இந்த லைக் 1.1 2.2 சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி வந்துடும். ஓகேவா இது. அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 6 வந்துடுச்சுங்களா. அடுத்தது கேரக்டர் பேஸ்டு, இதில் வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும்னா, இதில் கேர் அப்படின்ற டேட்டா வரும்போது, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூலியன் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, நமக்கு என்ன வரும் இதில் அப்படின்னா பூலியன் வரப்போகுது. சியில் வந்து பார்த்திங்கன்னா பூலியனோட வேல்யூஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அவுட்புட்டில் அப்படின்னா, லைக் இந்த 0 அண்ட் தென் 1, அது 0ன்றது ஃபால்ஸாகவும் 1ன்றது ட்ரூவாகவும் கிடைக்கும். ஜாவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கிடைக்கும். கம்பேர் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பூலியன் வேல்யூஸ் அப்படின்றது அந்த 0 1 அப்படின்றது வரும். 0ன்றது ட்ரூவாகவும் 1ன்றது ஃபால்ஸாகவும் வரும், ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் வரும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இங்கே ஜாவாவில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு நெட்டிவிட்டியில் வரப்போகுதுன்னு வச்சுங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலாக மொத்தம் ஒரு 8 டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட், இதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ யோசித்தோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். அதாவது இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்போம். ஓகேவா, அது போட்டு வச்சுருப்போம். அந்த கான்செப்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, லைக் ஒரு ஜாவா வந்து ரன் டைமில் வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து வச்சுருப்போம் இல்லையா. ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் அக்செப்ட் பண்ணுதுன்றது ஓகே, அது எப்படி அக்செப்ட் பண்ணுதுன்றதை நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ரைட், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸிங் த டேட்டா டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆஸ் வி நோ அபவுட் தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு நியூமரிக்கல் பேஸ்டு வேல்யூஸ், இட் இஸ் ஹோல் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஜாவாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அது டிஃபால்ட்டாக இன்டிஜரை அக்செப்ட் பண்ணிக்கும். இன்டிஜர் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே பாயிண்டிங் வேல்யூஸை கொடுக்க போகிறோம் டபுள் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது ஃபார்மேட். ஓகே, இதை மறந்துட வேண்டாம். சரி, அப்படின்றப்ப இது எப்படி நம்ம யூஸ் பண்ணான்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன லாஜிக் எடுத்துக்க போகிறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது எடுத்துப்போம். ஓபி ஈக்குவல் டு IP1 + IP2 எடுத்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணுறது தான் கான்செப்ட்டு. இதில் வந்து நம்ம பார்க்குறோன்னா என்னென்ன பார்க்குறோம், இதில் நம்ம இதில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஒன்று ஓபின்ற வேரியபிள் இருக்குது, IP1 அப்படின்ற வேரியபிள், அண்ட் தென் IP2ன்ற வேரியபிள் இருக்குது. ஆக மொத்தம் 3 வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இதில் எதுக்கு வேல்யூஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, IP1க்கு நான் வந்து வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ தர போகிறேன், ஒரு 45 தர போகிறேன். IP2க்கு நான் வந்து வேல்யூ தர போகிறேன், என்னதுன்னா ஒரு 56 தர போகிறேன்னு வச்சுங்க. ஓகேவா, இந்த 2 வேல்யூஸுமே எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஹோல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற சொல்கிறோம். அப்போ ஹோல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணுற டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறது இன்டிஜரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்டிஜரை ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா இன்டிஜர் அப்படின்னாவே என்ன அர்த்தம், இட் சப்போர்ட்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, அப்போ IP1க்கும் IP2க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோல் நம்பர்ஸை கொடுக்கறதால டேட்டா டைப் வந்து இன்டிஜரை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம வந்து இப்போ IP1க்கும் IP2க்கும் ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா, ஓபிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூஸும் ஹோல் நம்பர்ஸை சப்போர்ட் ஆக போகுது. அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்ற போது எப்படி இதை கொடுக்க போகிறீங்க இப்போ அப்படின்னா, லைக் இப்படி கொடுப்பீங்க, என்னது இன்டீஜர்
டேட்டா டைப் ஃபஸ்ட்டு வந்துடணும். IP1 ஃபஸ்ட் வேரியபிள், IP2 செகண்ட் வேரியபிள், அண்ட் தென் OP. அப்போ வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணும்போது கமாஸ் அப்படின்றத ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுத்துணுன்றதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஸோ டேட்டா டைப் _pro1 அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட் இனிஷியேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் கொடுத்துப்போம். ஓகேவா? இது கொடுத்துப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், இன்டீஜரில் IP1, IP2, OP இதை கொடுத்துட்டு, இப்போ IP1க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், மேலே கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் 45. அடுத்தது IP2 கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்கோமா. ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லாஜிக் தான் என்னது, OP = IP1 + IP2 இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா ஸ்டோர் அவுட் பிரிண்டர்ல லைக் OP = +OPன்னு கொடுத்துட போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டுங்க. எஸ், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம், நம்ம வி ஹவ் டு சேவ் த ப்ரோக்ராம். எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து எஃப் ட்ரைவில் நம்ம வந்து பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இ ட்ரைவில் பார்த்துப்போம். இ ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாவா மாஸ்டர் கிளாஸ் இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்ணுற ப்ரோக்ராமோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து DTPro1.javaன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் பார்க்குறோம், நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இப்போ சிடி கொடுத்துட்டு செட்டு பாத் = கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இதில் ஜாவாவில் JDK 1.10 அந்த பின்னில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட போகிறோம். இங்கே கொடுத்துருங்க. இப்போ பாத் செட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சிடி ஸ்பேஸ் அந்த பாத் இருக்குல்ல, அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை டேட்டா இங்கேயும் கூட சேவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இருக்கா நிமிஷம். சி ட்ரைவில் ப்ரொஃபைல்ஸில் ஜாவாவில் JDK 1.10 பின்னுக்குள்ளே இந்த பாத் என்ன பண்ணுறோம், இப்போ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம், சிடி ஸ்பேஸ் Ctrl+V, அதாவது இப்படி கொடுத்துட போகிறோம். செட்டு பாத் செட்டு பாத் = இதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஜாவாசி ஸ்பேஸ் வந்து DTPro1.javaன்னு கொடுத்துருங்க. ஓகே, இதுமாரி ஆப்ஷன் சொல்லுது இல்லையா, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படியே, இதுக்கு தனியாக வீடியோ நான் போடுறேன். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போய்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமை அதோட ஓன் பாத்லேயே சேவ் பண்ணிக்கலாம். அதாவது சேவர்ஸில் போயிட்டு சி ட்ரைவில் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDK 1.10 பின்னுக்குள்ளே நான் சேவ் பண்ணிக்கிறேன். எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, DTPro1.javaன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எகைன் சி ட்ரைவை கொடுத்துருங்க, C:. இப்போ என்ன பண்ணுறோம், சிடி ஸ்பேஸ் இப்போ இந்த பாத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜாவாசி DTPro1.javaன்னு கொடுத்துருங்க. கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ கம்பைல் ஆனோடனே நீங்கள் என்ன போய் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து சி ட்ரைவில் நம்ம பின்னுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த DTPro1 அப்படின்றதுக்கு கிளாஸ் ஃபைல் கேட்டாங்க, செக் பண்ணி பார்த்துங்க.
ஒரு நிமிஷம், அதுக்கு அது கிரியேட் இருக்காது. நம்மளோட கிளாஸ் நேம் என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், இதுதானே. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும் பாருங்கள். இருக்கா, படிச்சு பண்ணி பாருங்கள். இது ஆயிருக்கா, டேட்டா டைப் அண்டர்ஸ்கோர் pro1.class. இது ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்றது. ஜாவாவில் 5th ஃபியூச்சர் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் அது. ஓகேவா. அதாவது நம்ம சொல்லும்போது ஓரா அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்றது தான் இது. ஓகேவா, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா. அப்போ நம்ம வந்து வென் வி கம்பைல் எ ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக JVM வந்து கிரியேட்ஸ் .class ஃபைல் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்துன்றது சொல்கிறோம். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான். OP = 101. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்டிஜர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டு அண்ட் தென் வந்து கேரக்டர் அண்ட் தென் ஸ்ட்ரிங் கிளாஸு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ப்ரோக்ராம்லேயே போட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா. தேங்க்யூ.